வெல்கம் டு லேர்ன் வித் சின்ன யூடியூப் சேனல். இன்னைக்கு வந்து ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரியை 20 மினிட்ஸில் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரியுமா, ஏன்ஷியன்ட் டைமில் வந்து ஏன்ஷியன்ட் நம்பர் சிஸ்டமில் ரொம்ப அதிகமான பெரிய நம்பர் யூஸ் பண்ணக்கூடியது வந்து நம்ம இந்தியன்ஸ் தான், ஏன்ஷியன்ட் இந்தியன்ஸ் தான். ஆமாங்க, 5000 BCEல வந்து ஏன்ஷியன்ட் ரோமர்ஸ் வந்து 10 to the power 6 வரைக்கும் தான் கால்குலேஷன் பண்ணாங்க. பட் ஏன்ஷியன்ட் இந்தியன்ஸ் வந்து 10 to the power 53 வரைக்குமே கால்குலேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாம ஏன்ஷியன்ட் மெடிக்கல் சயின்ஸ்ல கூட ஏன்ஷியன்ட் இந்தியன்ஸ் வந்து ரொம்ப அட்வான்ஸா இருந்திருக்காங்க. மெடிக்கல் சயின்ஸோட ஃபாதர் சுசுத்ரோட பர்த் பிளேஸுமே ஏன்ஷியன்ட் இந்தியா தான். இவங்க தான் வந்து அனஸ்தீசியா யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் சர்ஜரி பண்ணியிருக்காங்க இந்தியால. வேர்ல்ட்ல இருக்க ஃபர்ஸ்ட் மெடிக்கல் ஸ்கூல், அதாவது ஆயுர்வேதாவும் இந்தியால தான் ஒரிஜின் ஆயிருக்கு. அண்ட் மெஜாரிட்டி ஆஃப் வெஸ்டர்ன் இன்வென்ஷன்ஸ் வந்து ஏன்ஷியன்ட் இந்தியால இந்தியன்ஸால ஃபர்ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஐசக் நியூட்டனோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து டிஸ்கவர் பண்ணதுக்கு முன்னாடி 1000 வருஷம் முன்னாடியே பிரம்மகுப்தா வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஏன்ஷியன்ட் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஷார்ட் வீடியோவில் நம்ம என்னெல்லாம் அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்குன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஏன்ஷியன்ட் இந்தியன் ஹிஸ்ட்ரியை ஒன்றுனா நம்ம இந்த 20 மினிட்ஸில் பார்க்கலாம். இந்தியன் ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரியோட டைம் லைன் வந்து 2 மில்லியன் BCல இருந்து ஸ்டார்ட் ஆகி ப்ரீ மெடிவல் எரா, அதாவது டெல்லி சுல்தானியோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வரைக்கும் இருக்கு. இந்த ஃபுல் ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரி பீரியடை வந்து நம்ம வந்து 7 பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருக்கோம். இதில் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து என்னன்னா ஸ்டோன் ஏஜ், ஏன்னா ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட்னு சொல்லுவாங்க. செகண்ட் வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். தேர்ட் வந்து வேதிக் பீரியட். ஃபோர்த் வந்து மகாஜன்பதா பீரியட். ஃபிஃப்த் வந்து மௌரிய பீரியட். சிக்ஸ்த் வந்து குப்தா பீரியட். செவன்த் வந்து போஸ்ட் குப்தா பீரியட். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் ஒன்னொன்னா டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டோன் ஏஜ் பீரியட். இது வந்து 2 மில்லியன் BCலேருந்து 3000 BC வரைக்கும் இருக்கு. ப்ரீஹிஸ்டாரிக் பீரியடுக்கு நமக்கு வந்து எந்த ரிட்டன் எவிடன்ஸும் இல்லை. பட் ப்ரீஹிஸ்டாரிக் பீரியட்ல யூஸ் பண்ண டூல்ஸ்க்கு வந்து நமக்கு எவிடன்ஸ் இருக்கு. அந்த பேஸ் பண்ணி நம்ம இந்த பீரியடோட ஹிஸ்டரியை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். இந்த பீரியடோட முக்கியமான எவிடன்ஸ் வந்து அந்த பீரியட்ல யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டோன் டூல்ஸ். ஸோ பிகினிங்ல வந்து இந்த ஸ்டோன்ஸ் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் போக போக இது வந்து குட்டி ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டோன்ஸை யூஸ் பண்ணி 3 பீரியட்ஸாக நம்ம டிவைட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பேலியோலித்திக் ஏஜ். இது வந்து 2 மில்லியன் BCலேருந்து 10,000 BC வரைக்கும் இருந்திருக்கு. இந்த பீரியட்ல வந்து ஹியூமன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாவே ஹண்டிங்ல தான் டிபெண்ட் பண்ணியிருந்தாங்க. இவங்க வந்து ஸ்டோன் டூல்ஸ் அண்ட் வெப்பன்ஸ் யூஸ் பண்ணி ஹண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த டூல்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து ஸ்கிராப்பர், ஹேண்ட் ஆக்ஸ், போரர், பேதக் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பைலன் வேலி, சோன் வேலி, நர்மதா வேலி, இந்த சப்கான்டினென்ட்ஸ்லாம் இந்த மாதிரி டூல்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டோன் டூல்ஸ் அவைலபிளா இருந்திருக்கு. பேலியோலித்திக் ஏஜுக்கு அப்புறம் வரதுதான் மீசோலித்திக் ஏஜ். இந்த பீரியடோட டைம்லைன் வந்து 10,000 BCலேருந்து 6,000 BC வரைக்கும் இருந்திருக்கு. மீசோலித்திக் ஏஜ்ல வந்து ஹியூமன்ஸ் வந்து சின்ன சின்ன அனிமல்ஸ் அண்ட் லைக் ஃபிஷ், பேர்ட்ஸ் எல்லாம் வந்து ஹண்ட் பண்ணாங்க. ஸோ இந்த பீரியட்ல வந்து இவங்க வந்து வில்லும் அம்பும் யூஸ் பண்ணி ஹண்டிங்லாம் பண்ணியிருக்காங்க. போவன் ஆரோ. ஸோ இந்த பீரியட்ல வந்து சைட்ஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆதம்கர் அண்ட் பகோர். இது வந்து ராஜஸ்தான் அண்ட் மத்திய பிரதேஷ்ல இருக்கு. பேலியோலித்திக் அண்ட் மீசோலித்திக் அப்புறம் நெக்ஸ்ட் ஏஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நியோலித்திக் ஏஜ். இதோட டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா 6000 BCலேருந்து 3000 BC வரைக்கும் இருந்திருக்கு. ஸோ நியோலித்திக் ஏஜ்ல வந்து இருக்கிறதுலே பழைய லொக்கேஷன், பழைய சைட் வந்து எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஹர்காட். இது பிரசன்ட் டே பாகிஸ்தான்ல லொக்கேட் ஆயிருக்கு. பாகிஸ்தானோட பலுச்சிஸ்தான் லொகேஷன்ல லொக்கேட் ஆயிருக்கு இந்த பிளேஸ். அக்ரிகல்ச்சரோட எல்லாத்தோட ஓல்டஸ்ட் எவிடன்ஸ் நமக்கு வந்து இங்க தான் கிடைச்சிருக்கு. வீல், இது வந்து ரொம்ப ரெவல்யூஷனான ஒரு இன்வென்ஷன். அதோட எவிடன்ஸ் கூட நமக்கு வந்து இந்த பிளேஸ்ல தான் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணக்கூடிய மண் பாத்திரங்களும் இங்க தான் நமக்கு எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. அதுவும் இல்லாம நியோலித்திக் ஏஜ்ல நவ் பாஷான் கால்னு சொல்லுவாங்க. இதுல அப்புறம் என்ன சிவிலைசேஷன் வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் தான். இதுதான் வேர்ல்ட்ல இருக்க ஓல்டஸ்ட் அர்பன் சிவிலைசேஷன் சொல்றாங்க. இதோட டைம் பீரியட் என்னன்னு பாத்தீங்கன்னா 3000 BCலேருந்து 1500 BC வரைக்கும் இருந்திருக்கு. பீரியட் வந்து ரொம்பவே கான்ட்ரவர்ஷியான டைம் பீரியட். எந்த டைம் பீரியட்ல இது வந்துச்சு அப்படின்ட்டு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஓட டிஸ்கவரி வந்து சர் ஜான் மார்ஷல் பண்ணியிருக்காங்க 1924ல.
இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் உலகத்திலே இருக்க அட்வான்ஸ் சிட்டி பிளானிங் அண்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம்னால ஃபேமஸா இருக்கு. ஹரப்பா, மொஹஞ்சாடோ, தொலாவிரா, ராக்கிகரி, லோத்தால் இது எல்லாமே ஃபேமஸ் சிட்டி சைட்ஸ் ஆஃப் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். இவங்க எல்லாமே வந்து சிட்டிஸ், ஏன்னா இது வந்து அர்பன் சிவிலைசேஷன். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஒரு ரீஜனல் எக்ஸ்பேன்ஷன் வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல இருந்துச்சு. ஸோ ஈஸ்டர்ன்ல உத்தரப்பிரதேஷ்ல இருக்க அலாமிங்பூர், வெஸ்டர்ன்ல ஆப்கானிஸ்தான்ல இருக்க சுத்கன்ஜேவ், அப்புறம் நார்த்ல வந்து காஷ்மீர், சவுத்ல வந்து தயமாடு வரைக்குமே எக்ஸ்பேன்ஷன் இருந்திருக்கு. இன்னைக்கு யூஸ் பண்ணக்கூடிய டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ் லைக் ஷிப், கோட்ஸ், டாக்ஸ், ஹம்ப்ட் கேட்டில், பஃபலோ, எலிஃபென்ட்ஸ் எல்லாமே அப்பவே டொமஸ்டிகேஷன் பண்ணியிருக்காங்க. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் யூனிக் சீல்ஸ் அப்புறம் ஆர்டிஃபேக்ட்ஸ்க்கு ரொம்ப ஃபேமஸா இருக்கு. இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கு டெக்லைன் ஆனதுக்கு காரணம் வந்து ஹிஸ்டாரியன்ஸ் இன்னும் ஒரு கரெக்டான ரீசன்ஸ் கண்டுபிடிக்கல. பட் ஸ்பெகுலேஷன்ஸ் படி வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட டெக்லைன் வந்து ஒரு கிளைமேட்டிக் சேஞ்ச்னாலேயோ இல்லைன்னா ஃபாரின் ஆரியன் இன்வேஷன்னாலேயோ நடந்திருக்கு. ஸோ மேபி ஒரு டைம் மெஷின் இன்வென்ட் பண்ணி அங்க என்ன நடந்துச்சு, எதனால வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் டெக்லைன் ஆயிருக்குன்னு வேணா செக் பண்ணலானே தவிர நம்மளால வந்து கரெக்டான ரீசன் சொல்ல முடியாது. பேஸ்ட் ஆன் ஸ்பெகுலேஷன் மட்டும்தான் நம்ம வந்து சொல்லலாம் அது வந்து டெக்லைன் ஆயிருக்கு அப்படின்ட்டு, பிகாஸ் ஆஃப் ஆரியன் இன்வென்ஷன் ஆர் கிளைமேட்டிக் சேஞ்ச். இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கு அப்புறம் வரக்கூடிய ஏஜ் தான் வேதிக் ஏஜ் சிவிலைசேஷன். இந்த ஏஜ்க்கு வந்து நம்ம கிட்ட இருக்க ஓல்டஸ்ட் டெக்ஸ்ட் வேத்ஸ்ல இருந்து தான் எவிடன்ஸ் கிடைச்சதுனால இதை வந்து நம்ம வேதிக் சிவிலைசேஷன் சொல்றோம். ஸோ என்டையர் வேதிக் சிவிலைசேஷன் வந்து ஒரு ரூரல் சிவிலைசேஷன் சொல்றாங்க. ஸோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்து அர்பன் சிவிலைசேஷன், இது வந்து கம்ப்ளீட்டா ரூரல் சிவிலைசேஷன் சொல்றாங்க. இது வந்து ரெண்டு பீரியடா டிவைட் பண்றாங்க, ப்ரீ வேதிக் ஏஜ் அண்ட் லேட்டர் வேதிக் ஏஜ். 1000 BCல இருந்து 1000 BC வரைக்கும் ப்ரீ வேதிக் ஏஜும், 1000 BCல இருந்து 600 BC லேட்டர் வேதிக் ஏஜோ இல்லைன்னா லேட்டர் வேதிக் பீரியட்னு சொல்றாங்க. வேதிக் ஏஜ்ல தான் வந்து வேதாஸ், பிராமன் டெக்ஸ்ட் அண்ட் உப்னிஷாட்ஸ்லாம் எழுதியிருக்காங்க. இந்த பீரியட்ல வந்து சிவிலைசேஷன் வந்து நார்த் வெஸ்ட் ரீஜன்ல இருந்து இந்த கொஞ்சம் மூவ் ஆகி இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. இது வந்து அப்பர் கங்கா திக் யமுனா பிளெயின் சொல்றாங்க. இதுல வந்து 4 வர்ணாஸா பிரிச்சிருக்காங்க, பிராமின், சத்ரியா, வைஷ்ய அண்ட் சூத்ரா. 600 BCல இந்த மாதிரி ஸ்ட்ரிக்ட் ரிஜிட் வர்ணா சிஸ்டம் இருந்ததுனால நார்த் இந்தியால 2 ரிலீஜியஸ் ரெவல்யூஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இதுல 2 ரிலீஜன்ஸ் ஃபார்ம் ஆச்சு, புத்திசம் அண்ட் ஜெயினிசம். புத்திசம் ரிலீஜனோட ஃபவுண்டர் மகாத்மா புத்தாவோட பர்த் வந்து 563 BCல கபில் வஸ்து லும்னி அப்படின்னு ஒரு வில்லேஜ்ல ஆயிருக்கு. மகாத்மா புத்தா வந்து புத்திசம்ல வந்து எல்லா ரிலீஜியனோட மக்களையுமே வெல்கம் பண்ணாங்க. அதனாலதான் இது வந்து ரொம்ப ரேப்பிடா எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு நிறைய பிளேசஸ்ல. ஸோ ஈவன் ரூலர்ஸ் வந்து இந்த ரிலீஜனை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. நிறைய ரூலர் சப்போர்ட் பண்ணனால இந்தியாவுக்கு வெளியில சைனா, ஜப்பான், ஸ்ரீலங்காலையும் புத்திசம் வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. புத்திசமோட எக்ஸ்பேன்ஷன்ல வந்து தி கிரேட் எம்பரர் அசோகாவோட ஒரு பெரிய பங்கு இருந்திருக்கு. புத்திசம் எமர்ஜ் ஆகும்போது தான் இந்தியால இன்னொரு ரிலீஜனும் எமர்ஜ் ஆச்சு, அதான் வந்து ஜெயினிசம். ஜெயினிசமோட ஃபவுண்டர் மகாவீர் சுவாமியோட பர்த் வந்து வைஷாலின்னு குந்த கிராமல வந்து 540 BCல நடந்திருக்கு. ஜெயினிசம்ல வந்து காடோட எக்ஸிஸ்டன்ட் வந்து அக்செப்ட் பண்ணியிருந்தாங்க, பட் அவங்களோட பிளேஸ் வந்து சின்னாவோட கீழே வச்சிருந்திருக்காங்க. ஜெயினிசம்ல வந்து நான் வயலன்ஸ் ரூலை வந்து ரொம்ப ரிஜிட்டா ஃபாலோ பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, அஹிம்சாவை. ஸோ அதனால நான் வயலன்ஸ் ரிஜிடிட்டியா ஃபாலோ பண்றதுனால இது வந்து ரொம்ப பெருசா எக்ஸ்பேண்ட் ஆகல. 600 BCல வந்து ஐரனோட யூசஸ் வந்து ரொம்ப ப்ரிவலண்டா இருந்ததுனால அக்ரிகல்ச்சர்ல நிறைய டெவலப்மெண்ட் பார்த்துருக்காங்க. ஸோ அக்ரிகல்ச்சர் செக்டர்ல இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட் அண்ட் சர்ப்ளஸ் ப்ரொடக்ஷன்னால இந்தியன் சப்கான்டினென்ட்ல இன்னொரு செகண்ட் அர்பனைசேஷன் நடந்திருக்கு. புத்திஸ்ட் டெக்ஸ்ட் அங்குத்ரா நிகாயா அண்ட் ஜெயினிசம் டெக்ஸ்ட் பகவத்கீதைல வந்து சொல்றாங்க என்னன்னா, லேட்டர் வேதிக் ஏஜுக்கு அப்புறம் 16 மகா ஜன்பதாஸ் வந்து உருவாயிருக்கு. 16 மகா ஜன்பதாஸ்ல மகத் தான் இருக்கிறதுலே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. ஸோ மகத் கிங்டம் வந்து
ஹரியங் டைனாஸ்டியில் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. 544லேருந்து 412 பிசிஇ வரைக்கும் இருந்திருக்கு. ஸோ இந்த டைனாஸ்டியோட ரியல் ஃபவுண்டர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பிம்பிசார். ஸோ பிம்பிசாரை வந்து அவங்களோட பையன் அஜாத் சத்ரு வந்து கொண்டுட்டாங்க. இந்த டைனாஸ்டியோட லாஸ்ட் கிங் வந்து நாகு தக்ஷக். இவங்களோட மினிஸ்டர் சிஷு நாக வந்து கொண்டுட்டு இவங்க வந்து ரூல் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சிஷுநாக் வந்து இந்த டைனாஸ்டி வந்து 412 பிசியில் சிஷுநாக் டைனாஸ்டின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. சிஷுநாக் டைனாஸ்டி வந்து 344 பிசி வரைக்குமே ரூல் பண்ணியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா இன்னொரு டைனாஸ்டி ஃபார்ம் ஆயிருக்கு. உக்ரசேனான்னு அவங்க வந்து நந்த் டைனாஸ்டி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நந்த் டைனாஸ்டி வந்து பவர் கம்மியானதுக்கு அப்புறம் ஃபாரின் பவர்ஸ் வந்து இன்வேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டைனாஸ்டியோட லாஸ்ட் ரூலர் வந்து ஹனானந்த் ஓட ரெயின்ல வந்து நார்த் வெஸ்ட்ல வந்து அலெக்சாண்டர் அட்டாக் பண்றாங்க. 323 பிசியில வந்து கனானந்த சந்திரகுப்தா மௌரியா சாணக்கியாவோட ஹெல்ப்ல தோக்கடிச்சுறாங்க. அங்க இருந்து தான் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லான ரூல் மௌரிய டைனாஸ்டி வந்து மகத்துல ஸ்டார்ட் ஆகுது. சந்திரகுப்த் மௌரியா வந்து லேட்டர் ஆன் ஜெயின் ரிலீஜனை ஃபாலோ பண்றாங்க. கிங்டம் வந்து அவங்களோட பையன் பிந்துசார்ட்ட வந்து கொடுத்துடுறாங்க. பிந்துசாருக்கு அப்புறம் வந்து 269 பிசியில பிந்துசாரோட பையன் தி கிரேட் எம்பரர் அசோகா வந்து ரூல் பண்றாங்க. எம்பரர் அசோகா வந்து நார்த் வெஸ்ட்ல ஆப்கானிஸ்தான்ல இருந்து அவங்களோட கிங்டம் வந்து கீழே சவுத்ல கேரளா வரைக்கும் தமிழ்நாடு தவிர வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. இதோட எவிடன்ஸ் வந்து நமக்கு வந்து அவங்களோட ராக் இன்ஸ்கிரிப்ஷன்ல கிடைக்குது. அசோகா வந்து 261 பிசி த ஃபேமஸ் கலிங்கா வார் வந்து வின் பண்ணதுக்கு அப்புறம் வாரை வந்து கம்ப்ளீட்டாவே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இவங்க வந்து குப்தாவோட இன்ஃப்ளூயன்ஸ்ல புத்திசம் ரிலீஜனை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அசோகாக்கு அப்புறம் நெக்ஸ்ட் 50 இயர்ஸ்க்கு அவங்களோட சக்சஸர் வந்து ரொம்பவே வீக்கா இருந்திருக்காங்க. இவங்க வந்து ரொம்ப பவர் வீக் ஆனனால சின்ன சின்ன கிங்டம்ஸை கூட அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. கிராஜுவலாவே அசோகா பீரியட்லயே கிராஜுவலா வீக் ஆக ஆரம்பிச்சிட்டு மௌரிய டைனாஸ்டி வந்து. ஸோ மௌரிய டைனாஸ்டியோட லாஸ்ட் கிங் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து பிரஹத்ரதா. பிரஹத்ரதா வந்து கொன்னது வந்து அவங்களோட ஆர்மி சீஃப் புஷ்யமித்ரா சுங்கா. இவங்க வந்து மாடர்ன் கிங்கை கொண்டுட்டு சுங்க டைனாஸ்டியை ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ இதோட டைம் பீரியட் என்னன்னா 184 பிசியிலேருந்து 75 பிசி வரைக்கும் இருக்கு. சுங்க டைனாஸ்டியோட 9th ரூலர் பாகபத்ராவோட டைம்ல கிரீக் அம்பாசிடர் ஹீலியோடோரஸ் வந்து வித்திஷால வந்து வசுதேவ்க்கு ஆண்டி ரெஸ்பெக்ட்காக ஒரு கருட் பில்லர் எரெக்ட் பண்ணியிருக்காங்க. இங்க வசுதேவ் வந்து லார்ட் கிருஷ்ணாவை சொல்றாங்க. சுங்க டைனாஸ்டியோட லாஸ்ட் கிங் வந்து தேவ்பூதி. இவங்களை வந்து அவங்களோட சொந்த மினிஸ்டர் வசுதேவ் வந்து கொண்டுட்டு அவங்க வந்து 75 பிசியில கன்வா டைனாஸ்டியை ஸ்டார்ட் பண்றாங்க. மௌரிய டைனாஸ்டியோட டெக்லைனுக்கு அப்புறம் அடுத்த ஸ்ட்ராங்கஸ்ட் டைனாஸ்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் சாத்வானா டைனாஸ்டி. சிமுகா தான் இந்த டைனாஸ்டியோட ஃபவுண்டர். இந்த டைனாஸ்டியோட கிரேட்டஸ்ட் கிங் வந்து கௌதமி புத்ரா ஷாத்கானி. இந்த டைனாஸ்டில இருக்க எல்லா கிங்குமே அவங்க நேம்க்கு முன்னாடி அவங்க அம்மாவோட நேமை இன்க்ளூட் பண்றாங்க. யக்யஸ்ரீ சாத்கானி இவங்களோட ரெயின் வந்து 174 ADல இருந்து 200 AD வரைக்கும் இருந்துச்சு. இவங்க தான் வந்து லாஸ்ட் சிக்னிஃபிகன்ட் கிங். சாத்வாஹானா டைனாஸ்டி ரெயின்ல தான் வந்து இந்தியால வந்து ஃபாரின் அட்டாக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபாரின் நம்ம இந்தியால ரூல் பண்ணது வந்து ஒரு இண்டோ கிரீக் டெமென்ட்ரிஸ். சிக்னிஃபிகன்ட் இண்டோ கிரீக் ரூலர் வந்து மெனென்ட்ரிஸ். இவங்க வந்து 160 பிசில இருந்து 130 பிசி வரைக்கும் ரூல் பண்ணியிருக்காங்க. இவங்க அதுக்கப்புறம் வந்து புத்திசம் ரிலீஜனை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இண்டோ கிரீக்ஸ்க்கு அப்புறம் ஷக்கா ரூலர்ஸ் வந்து இந்தியாவுக்கு வராங்க. இதுல இருக்க மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் ரூலர் வந்து ருத்ராமன் ஃபர்ஸ்ட். இவங்க வந்து 130ல இருந்து 150 AD வரைக்கும் ரூல் பண்ணியிருக்காங்க. நார்த் வெஸ்ட்ல வந்து ஷகுனுக்கு அப்புறம் பார்ட்டிபன்ஸ் வந்து டாமினன்ட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து சைனீஸ் ஒரிஜினோட குஷான் வந்து இந்தியாவுக்கு வராங்க. மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் ரூலர் வந்து கனிஷ்க். இவங்களோட பீரியட் வந்து 78 AD. கனிஷ் வந்து 78 ADல வந்து ஒரு கேலண்டர் ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த கேலண்டர் பேர் வந்து ஷோக் சமாத். இன்னைக்கும் வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து இந்த ஷக் சமத் கேலண்டர் யூஸ் பண்றாங்க.
இந்த பீரியட்ல இருக்க சவுத் இந்தியன் கிங்டம்ஸ் வந்து நமக்கு வந்து சங்கம் லிட்ரேச்சர்ல இருந்து கிடைக்குது. சங்கம் வந்து தமிழ் போயட்ஸோட ஒரு குரூப், ஒரு அசோசியேஷன் மாதிரி. பாண்டியர்ஸ் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. டைம்ல இருக்க 3 ஃபேமஸான ஸ்டேட்ஸ் வந்து சேரா, சோலா அண்ட் பாண்டியா. சேரா ஸ்டேட்டோட ஃபர்ஸ்ட் ரூலர் வந்து உத்தியன் சேராலந்தன் தான். சோலாவோட சிக்னிஃபிகண்ட் ரூலர் வந்து காரைக்கால். இவங்க வந்து 190 AD ரூல் பண்ணியிருக்காங்க. பாண்டியா டைனஸ்டில வந்து மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் வந்து நெடுசலியன் 210 AD ரூல் பண்ணியிருக்காங்க. மௌரிய டைனஸ்டியோட டெக்ளைனுக்கு அப்புறம் ரொம்ப வருஷமா வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் டைனஸ்டிஸ் எதுவுமே ஃபார்ம் ஆகலை. அப்போதான் வந்து குப்தா டைனஸ்டி வந்து எமர்ஜ் ஆயிருக்கு. 275 AD வந்து குப்தா டைனஸ்டியை ஃபார்ம் பண்ணது ஸ்ரீகுப்தா. 275 AD ஸ்ரீகுப்தா வந்து குப்தா டைனஸ்டியை ஃபார்ம் பண்றாங்க. இதுல இந்த குப்தா டைனஸ்டியோட ஃபேமஸ் ரூலர்ஸ் வந்து சந்திரகுப்தா 1, சமுத்திரகுப்தா. சந்திரகுப்து 1 வந்து 390 இருந்து 350 AD வரைக்கும் ரூல் பண்ணியிருக்காங்க. சமுத்திரகுப்தா வந்து 350 இருந்து 375 AD வரைக்கும் ரூல் பண்ணியிருக்காங்க. இந்த டைம்ல வந்து ஆர்ட் அண்ட் கல்ச்சர்ல ரொம்பவே நல்லா டெவலப் ஆயிருக்கு. ஸோ அதனால வந்து இவங்களை வந்து வின்சென்ட் ஸ்மித் வந்து நெப்போலியன் ஆஃப் இந்தியான்னு சொல்லியிருக்காங்க. சமுத்திரகுப்தாவை நெப்போலியன் ஆஃப் இந்தியான்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சமுத்திரகுப்தாவோட பீரியட்ல ஆர்ட் அண்ட் கல்ச்சர்ஸ் நிறைய ஃபேமஸ் ஆனதுனால இது வந்து கோல்டன் ஏஜ் அப்படின்னு சொல்றாங்க. சந்திரகுப்தா 2 வந்து சமுத்திரகுப்தாக்கு அப்புறம் ரூல் பண்றாங்க. அதுக்கப்புறம் சந்திரகுப்தாக்கு அப்புறம் குமரகுப்தா மகாரத்யா, அதுக்கப்புறம் ஸ்காந்தகுப்தா ரூல் பண்றாங்க. இவங்க வந்து 455 இருந்து 467 AD வரைக்கும் ரூல் பண்றாங்க. இவங்க பீரியட்ல தான் இந்தியால வந்து கோனோஸ் அட்டாக் பண்றாங்க. அதனால வந்து குப்தா எம்பையர் வந்து டெக்ளைன் ஆயிருது. குப்தா பீரியடோட டெக்ளைனுக்கு அப்புறம் இந்தியன் ஹிஸ்டரியில ஒரு டெண்டன்சி ஃபார்ம் ஆகுது. இது வந்து 1000 AD வரைக்கும் இதே டெண்டன்சி ஃபாலோ ஆயிருக்கு. டெண்டன்சியோட பேர் தான் டீசென்ட்ரலைசேஷன் அண்ட் ரீஜனலிசம். டைனஸ்டிக்கு அப்புறம் வரக்கூடிய டைனஸ்டிஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா மௌखरी, புஷ்யபுத்தி அண்ட் கௌர். குப்தா டைனஸ்டிக்கு அப்புறம் மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் டைனஸ்டி வந்து தானேஸ்வரோட புஷ்யபுத்தி. இந்த டைனஸ்டியோட மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் கிங் வந்து ஹர்ஷவர்தன் 606 AD இருந்து 647 AD வரைக்கும் ரூல் பண்ணியிருக்காங்க. தானேஸ்வர்ல வந்து கன்னோஜை வந்து கேபிட்டலா ஆக்கியிருக்காங்க. ஸோ கன்னோஜ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, லைக் பாத்தலி புத்திர மாதிரி. ஹர்ஷோட ரூலிங் டைம்ல தான் ஃபேமஸ் சைனீஸ் டிராவலர் ஹுயிங்சாங் வந்து இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. இவங்க வந்து நிறைய நாட்டு புக்ஸோட கம்போசர்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து பிரியதர்ஷிகா, ரத்னாவலி அண்ட் நாகநந்தா எல்லாமே கம்போஸ் பண்ணியிருக்காங்க. ஹர்ஷுக்கு அப்புறம் கன்னோஜ்ல வந்து ட்ரைபர்டைட் ஸ்ட்ரகிள், இதை வந்து கன்னோஜ் ட்ரையாங்கிள் வார்னு சொல்றாங்க. இந்த வார்ல வந்து 3 பவர்ஃபுல்லான ஒரு டைனஸ்டிக்கு நடுவில் நடந்திருக்கு. இந்த 3 பவர்ஃபுல்லான டைனஸ்டிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பால், குஜார் பரித்தார் அண்ட் ராஷ்டிரகூட். இந்த ட்ரையாங்கிள் வார் ஒரு ஸ்டார்டிங் வந்து பிரதிஹாரோட ராஜா வத்ஸ்ராஜ் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரையாங்கிள் வார்ல ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல பிரதிஹாரோட கிங் த்ரூவுக்கும் ராஷ்டிரகூட்டோட தர்மபாலுக்கும் நடுவில் நடந்திருக்கு. இந்த வார்ல வந்து இவர் வந்து ராஷ்டிரகூட்டோட ராஜா, அவர் தான் வந்து வின் பண்ணிருக்காங்க. இந்த வாரோட ஃபைனல் ஃபேஸ்ல குர்ஜர் பிரதிஹார் தான் வின் பண்றாங்க. இவங்களோட கிங் வந்து மிஹிர் பாஜு, இவர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கிங். இங்க வந்து கலிஞ்சர் அப்புறம் கனூஜை வந்து கேப்சர் பண்ணி ரூல் பண்ணியிருக்காங்க. இதே டைனஸ்டி வந்து மகேந்திர பால் வந்து ரூல் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட நம்மளோட ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரி வந்து கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கப்புறம் வரக்கூடிய பீரியடை வந்து தான் மெடிவல் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்ட் 2ல மெடிவல் ஹிஸ்ட்ரி அண்ட் மாடர்ன் ஹிஸ்ட்ரியை நம்ம கவர் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Subscribe to Learn with Chinna YouTube channel.